தேர்ட் கன்சிக்யூட்டிவ் இயரா இப்போ டிஎஸ்கே பிளேஆஃப்ஸ்க்கு குவாலிஃபை ஆகிருக்காங்க 2023, 2024 அண்ட் 2025. ஸோ ஃபேஃப் டு பிளஸஸ் ஒன்ஸ் அகேன் பிக் மேட்ச் பிளேயர் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காரு. மேட்ச் பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோ கண்டிப்பாக இருக்கும். வீடியோ கிளிக் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். இட்ஸ் பீன் 7 மேட்சஸ் ஸ்டில் டிஎஸ்கே ஹேவன் சேஸ் த டோட்டல். அண்ட் இப்போ வரைக்கும் நம்ம ஒரு மேட்ச்ல கூட டாஸ் வின் பண்ணல. ஃபேஃப் முதல்ல பேட்டிங் ப்ராக்டிஸ்லாம் விட்டுட்டு டாஸ்ல முதல்ல ஃபோக்கஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஐம் ஆக்சுவலி பீங் வெரி சீரியஸ் பிகாஸ் 7 கேம்ஸ்ல உங்களால் ஒரு கேம்ல கூட டாஸ் வின் பண்ண முடியலனா just see the toss win ratio. சீசனுக்கு முன்னாடி ஐ திங்க் ஒரு வீடியோ நம்ம சொல்லியிருப்போம், நம்ம ஓப்பனர்ஸோட ஃபார்ம் தான் இந்த வருஷம் எம்எல்சியில் நம்ம வின் பண்ண போறோமா இல்லையா அப்படிங்கிறத டிசைட் பண்ண போறது நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபேஃபோட ஃபார்ம் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் 3 கேம்ஸ்ல எஸ் நம்மளே கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தோம், என்னடா ஃபேஃபோட பேட்டிங் ஃபார்ம் இவ்வளோ பூரா இருக்கே போறத குறைக்கு எக்ஸப்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் கேம் கான்வேயுமே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருந்தாரு. அதுக்கு பதிலாக ஸ்மித் பட்டேலை வந்து நம்ம ஃபேஃபோட ஓப்பன் பண்ண வச்சோம். ஸ்மித் பட்டேல் குட் ஸ்டார்ட்ஸ் கொடுக்குறாரு, பட் அவரால் அந்த பிக் ஸ்கோரா கன்வெர்ட் பண்ண முடியல. இன்னைக்கு கேம்ல ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். பட் ஃபேஃப் வந்து சார்ஜ் எடுத்துக்கிட்டாரு. அந்த ஏஜ் ஆஃப் 40 ஸ்டில் ஃபேஃப் பார்த்தனா அவர் டீமோட பேட்டிங் லைனப்ப கேரி பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் போல்ட்டுக்கு எதிராக 5th ஓவர்ல டங்குன்னு 2 ஸ்ட்ரெயிட் சிக்ஸஸ் போல்ட்டோட தலைக்கு மேலேயே ஸ்கோர் பண்ணிருப்பாரு. ஜஸ்ட் 21 பால்ஸ்ல அவரோட ஃபர்ஸ்ட் 50 கம்ப்ளீட் பண்ணிருப்பாரு. நெக்ஸ்ட் 31 பால்ஸ்ல பார்த்தா இன்னொரு 50 கம்ப்ளீட் பண்ணி 51 டெலிவரிஸ்ல பார்த்தா இன்னைக்கு ஒரு செஞ்சுரி ஸ்கோர் பண்ணிருப்பாரு. ஐபிஎல் ஒரு பெரிய பிஸ்டா பிளேயர் இருக்காரு. 40 பால்ல 50 ஸ்கோர் பண்ணாலுமே அவங்க டீமோட ஃபேன்ஸ் வந்து முட்டு கொடுப்பாங்க. பட் இங்க நம்ம ஃபேஃபை பார்த்துருக்கோம், 2 கேம்ஸ்ல பார்த்தா இந்த சீசன்லேயே 100 ஸ்கோர் பண்ணிருக்காரு. சான் பிரான்சிஸ்கோ யூனிகார்ன்ஸ்க்கு எதிராக பார்த்தா ஒரு 50 பால் 100 ஸ்கோர் பண்ணிருப்பாரு. அண்ட் இந்த கேம்லயுமே பார்த்தா அகைன்ஸ்ட் எம்ஐ நியூயார்க் ஒரு 50 பால் 100 ஸ்கோர் பண்ணிருக்காரு. ஃபேஃபோட கன்சிஸ்டன்சி அண்ட் அவரோட பவர் ஹிட்டிங்காகவே கண்டிப்பா அவர் வந்து இன்னும் ஒரு 1 சீசன் ஆஃப் எம்எல்சி கூட ப்ளே பண்ணா will be very happy. பட் இப்போதைக்கு அவர் கன்ஃபார்ம் பண்ணல நெக்ஸ்ட் சீசன் ஆஃப் எம்எல்சி ப்ளே பண்ண போறாரா இல்லையா அப்படிங்கிறது. பட் கண்டிப்பா SA20ல ஜேஎஸ்கே அவர் ஃபார் ஷூர் ரீடைன் பண்ணணும். இந்த எம்எல்சி சீசன் 3ல இப்போ வரைக்குமே ஸ்டாயினிஸால ஒரு பிக் இம்பாக்ட் வித் தி பேட் டெலிவர் பண்ண முடியல. பட் வாட் எவர் மேபி டேரல் மிச்சலோட கம்பேர் பண்றப்போ மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் இஸ் a far better upgrade தான். அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. தென் 16th ஓவர்ல டானவன் ஃபெரேரா வாக் இன் பண்ணாரு. ஆ ஸ்கோர் வாஸ் அரௌண்ட் 140. அவர் தான் அந்த மச் நீடட் ஃபயர் பவர் இந்த மிடில் வந்து டெலிவர் பண்ணாரு. பிகாஸ் ஃபேஃப் வாஸ் ஆல்ரெடி டயர்ட் when he reached his 90s. லாஸ்ட் கேம்லயுமே ஃபெரேரா ரொம்ப நல்ல கான்ட்ரிபியூஷன் கொடுத்திருப்பாரு. பிளேயர் ஆஃப் தி மேட்ச்மே வந்து வாங்கியிருப்பாரு இல்லையா. இந்த கேம்ல பார்த்தா 53 ஆஃப் 20 டெலிவரி ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. அவரோட ஸ்ட்ரைக் ரேட் 265 இந்த கேம்ல. நமக்கு அந்த ஆல்ரவுண்டர் ஸ்லாட்ஸ்ல நிறைய பிளேயர்ஸை ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற ரீசனுக்காகவே வந்து ஜேமி அவுட்டன், சாம் கரன் மாதிரி பிளேயர்ஸை பிலீவ் பண்ணி சிஎஸ்கே பிக் பண்ணியிருப்பாங்க. அவங்க they didn't come good. அதனால தான் வந்து நம்ம சிஎஸ்கேக்கு இந்த ஐபிஎல் 25 சீசன் ஒரு டிசப்பாயிண்டிங் இயரா இருந்துச்சு. அதுக்கு பதிலா டானவன் ஃபெரேரா வந்து நம்பி பிக் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பா our fortunes would have been better. சில ஃபேன்ஸ் என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா டானவன் ஃபெரேராவால ஐபிஎல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியாது, அவர் இன்னுமே ஐபிஎல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு வரல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ எம்எல்சில வந்து அவர் ஸ்கோர் பண்றதுக்கான மெயின் ரீசனே இந்த யூஎஸ் டொமஸ்டிக் பவுலர்ஸ்லாம் ஸ்மாஷ் பண்ணிடுறாரு அப்படின்னு சொல்றாங்க. பட் ஐ டோன்ட் திங்க் சோ கைஸ். நீங்க ஒரு பிளேயரை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரை அவுட் பண்ணி பார்க்கணும். டெல்லி கேபிட்டல்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு கேம் மட்டும் தான் சான்ஸே கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் சீயிங் ஹிஸ் பெர்ஃபார்மன்சஸ் இன் எம்எல்சி கண்டிப்பா டெல்லி கேபிட்டல்ஸ் would be tempted to retain him. ஆனா கரண்ட் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல பார்க்கறப்போ சிஎஸ்கேக்கு இவர் ரொம்பவே தேவை. இஸ் a must target player because we might release one of Jamie Outten or Sam Curran. அப்படிங்கறப்போ கண்டிப்பா டானவன் ஃபெரேரா நீங்க ஃபிட் இன் பண்ண முடியும் ஸ்குவாட்ல. இன்னைக்கு கேம்ல எம்எல்சியோட ஹிஸ்டரியில டானவன் ஃபெரேரா வந்து ஜாயிண்ட் செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் 50 ஸ்கோர் பண்ணிருக்காரு. இந்த டிஎஸ்கே 223 ரன்ஸ் இன் 20 ஓவர்ஸ் போஸ்ட் பண்ணிருந்தாங்க. தென் கேம் எம்ஐஸ் ஓபனர்ஸ் குவிண்டன் டிகாக் அண்ட் நிக்கலஸ் புரன். எதுக்காக 2 லெஃப்டிஸோட வந்து ஓபன் பண்றாங்க அப்படிங்கிறது தெரியல. மேபி மொனாங்க் பட்டேல் அண்ட் குவிண்டன் டிகாக் would be a good combo. probably next சீசன்ல இருந்து குவிண்டன் டிகாக்கு பதிலா ரயான் ரிக்கல்டன் ட்ரை அவுட் பண்ணலாம் எம்ஐ நியூயார்க். அவர் ஆல்ரெடி எம்ஐ கேப்டனுக்காக தானே ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. அவர் எம்எல்சில பார்த்தா சியாட்டில் ஆர்கெஸ்ட்ராவோட ஸ்குவாட்ல இருக்காரு. ஆனா இந்த சீசன் பாருங்க இன்டர்நேஷனல் கமிட்மெண்ட்ஸ் காரணமாக வந்து மிஸ் அவுட் பண்ணியிருந்தாரு. மேபி நெக்ஸ்ட் சீசன்ல எம்ஐ நியூயார்க் இன் கேஸ் குவிண்டன் டிகாக்கோட ஃபார்ம் இதே மாதிரி கண்டினியூ ஆச்சுன்னா அதுக்கு பதிலா ரயான் ரிக்கல்டனை கண்டிப்பா கொண்டு வரலாம். நூர் அகமது இன்னைக்கு கேம்ல எக்ஸ்பென்சிவா இருந்தாரு. 4 ஓவர்ஸ்ல 44 ரன்ஸ் கன்சீட் பண்ணிருந்தாரு அண்ட் விக்கெட் லெஸ்ஸாவுமே போயிருந்தாரு. பட் ஸ்டில் டிஎஸ்கே இந்த மேட்ச் வந்து கம்ஃபர்டபிளா வின் பண்ணிருக்காங்கன்னா அது கண்டிப்பா ஒரு ஆச்சரியமா தான் எனக்கு இருக்கு. இன்னைக்கு பிளேயர் ஆஃப் தி மேட்ச் அகில் ஹுசைன் தான் வின் பண்ணிருப்பாரு. 4 ஓவர்ஸ்ல ஜஸ்ட் 15 ரன்ஸ் தான் கன்சீட் பண்ணிருந்தாரு. ஒரு மெய்டன் ஓவருமே வந்து வீசி இருப்பாரு. 3 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருந்தாரு. இந்த எம்எல்சி சீசன்ல நம்ம 5 கேம்ஸ் வின் பண்ணிருக்கோம் இல்லையா. 5 கேம்ஸ்லயே 5 டிஃபரண்ட் மேட்ச் வின்னர்ஸ். சோ ஃபர்ஸ்ட் விக்டரி அப்போ கால்வின் சாவேஜ், செகண்ட் வின் அப்போ நூர் அகமது, தேர்ட் வின் ஜியா உல்-ஹக், ஃபோர்த் வின் டானவன் ஃபெரேரா, ஃபிஃப்த் வின் அகில் ஹுசைன். எப்போ உங்க டீம்ல டிஃபரண்ட் மேட்ச் வின்னர்ஸ் இருக்காங்களோ தட் இஸ் ஆக்சுவலி வெரி குட் சைன். சிஎஸ்கேக்கு இந்த சீசன்ல அதான் இல்லாம போச்சு. பிகாஸ் நம்ம 4 கேம்ஸ் வின் பண்ணிருப்போம் இல்லையா. அந்த 4 கேம்ஸ்ல 2 கேம்ஸ் வந்து நூர் அகமதே வந்து மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்ட் வாங்கியிருப்பாரு. ஒரு கேம்ல தோனி வாங்கியிருந்தாரு அண்ட் இன்னொரு கேம்ல டெவால் பிரஸ் வாங்கியிருப்பாரு. இன்னும் எவ்வளவு வருஷம் ஆனாலும் கைரன் போனால் சூப்பர் கிங்ஸ்க்கு எதிராக ஸ்கோர் பண்றது நிறுத்தவே மாட்டாரு போல. இன்னைக்குமே டிஎஸ்கேக்கு ஒரு பயத்தை காமிச்சிருப்பாரு. 70 ரன்ஸ் ஆஃப் 13 டெலிவரி ஸ்கோர் பண்ணிருப்பாரு. இன்னொரு எண்ட்ல மைக்கேல் பிரேசல் இன்கேஸ் அதே இன்டென்ட் அவரும் காமிச்சிருந்தாரா மேபி கேம் இன்னும் கூட க்ளோஸா போயிருக்கலாம். இந்த எண்ட் டிஎஸ்கே கம்ஃபர்டபிளாவே 39 ரன்ஸ் மார்ஜின்ல வின் பண்ணிருந்தாங்க. இந்த வருஷம் சூப்பர் கிங்ஸோட பெர்ஃபார்மன்ஸஸ் பார்த்தா ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் எலிமினேட்டர் வரைக்கும் குவாலிஃபை ஆகியிருந்தாங்க. எலிமினேட்டர்ல வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி லூஸ் பண்ணிட்டாங்க. தென் சிஎஸ்கே லீக்
ஸ்டேஜஸ்லேயே எலிமினேட் ஆகிட்டாங்க. அண்ட் இப்போ டிஎஸ்கே பிளே ஆஃப்ஸ்க்கு முன்னேறி இருக்காங்க. ஹோப் நம்ம டாப் 2ல ஃபினிஷ் பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கு இன்னொரு சான்ஸுமே கிடைக்கும். அதுக்கு நம்ம பண்ண வேண்டியதுலாம் ரொம்ப சிம்பிள் தான். இப்போ கரண்டாக டாப் 2ல இருக்கிற வாஷிங்டன் ஃப்ரீடம் அண்ட் சான் ஃபிரான்சிஸ்கோ யூனிகார்ன்ஸ்க்கு எதிராக வின் பண்ணல கண்டிப்பாக டிஎஸ்கேவால் டாப் 2ல ஃபினிஷ் பண்ண முடியும். ஸோ டிஎஸ்கே டாப் 2ல ஃபினிஷ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம். அண்ட் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஷியஸ் பை.